ஹே காய்ஸ், வெல்கம் டு ஐச் கேமிங். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபையும் லைக்கையும் மட்டும் போட்டுக்கோங்க. ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் அல்டிமேட் அதை சொல்ல மாட்டேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான வேலைன்னு ரைனோகந்தாவை டேம் பண்ண போகிறோம். வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா நிறைய வேலை இருந்துச்சு, அதனால தான். ஓகேவா, உள்ளே போய் மிச்ச வீடியோவா நீங்களே பாருங்கள். ஓகேவா, ரைட் நண்பர்களே, இப்போ முதலே நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா சீக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா கடலில் ஒரு வேலை இருக்குது. மெகலடானை டேம் பண்ணணும். மெகலடான் சீக்கிரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்கான்ஷியஸ் வேறு ஆக மாட்டேங்கிறான். ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இவன் ஓரளவுக்கு டீசெண்டான லெவல் நினைக்கிறேன். அதனால தான். ரைட் நண்பர்களே, இங்கே வந்து நட்டுக்கு நிற்கிறான். ஏன்டா கரைக்கு வந்து என்னடா நட்டுக்கு நிற்கிற? நமக்காகவே செஞ்சு வச்ச சிலமாயி கடைக்கு வந்து நட்டு நிற்கான் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவனுக்கு வந்து நம்ம ஃபிஷ் மீட் சாதாரணமாக வச்சாலே போதும், இவன் டேம் ஆயிடுவான். வேறு ஒன்றும் வைக்க தேவையில்லை இவனுக்கு. ரைட், ஃபிஷ் மீட் நம்மகிட்ட இப்போ தான் நான் அடிச்சுட்டு வந்தேன் கொஞ்சம். ரைட்டு, இதையும் வச்சாச்சு. இனி இவன் டேம் ஆகுறது தான் வேலை. நமக்கு அதுக்கடையில் இருக்கிற வேலையெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா நண்பர்களே, பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் டேம் ஆகிற கிளாப்பில் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஐலாண்டு. இங்கே ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா டேஞ்சரஸான கிரியேச்சர்ஸ் தான் ஸ்பான் ஆகும். முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அர்ஜென்டிவிஸு, டீரெக்ஸு, அதுக்கடுத்து கார்னோ, ராப்டரு, ஆல்ஃபா ராப்டரு, இந்த மாதிரி நிறைய அங்கே ஸ்பான் ஆகும். ஆனால் இந்த இடத்துலையே எவனையும் காணும். என்ன அதிசயமாக இருக்குது நண்பர்களே. இந்த இடத்துல மோஸ்ட்டாக அதிகமாக கொஞ்சம் லெவலப்பு அதிகமாக இருக்கிற இதுதான் ஸ்பான் ஆகும். ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே டம்மியாக ஸ்பான் ஆகிருக்காங்க. அந்த டீரெக்ஸ்லாம் வெறும் 5வது லெவலு, ரொம்ப டம்மி பாயா. அந்த அர்ஜென்ட் டிவிஸை அவனை அடிச்சு போட்டுருணும் நண்பர்களே. கூட்டமாக வர நிற்கானுங்க, போய் வம்பெழுத்துக்கிட்டு இருக்கான். சரி, இவனுங்களை பார்க்காம நம்ம அதுக்கு அடுத்த வேலையை பார்ப்போம் நண்பர்களே. இன்னும் நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து நண்பர்களே நம்மளுடைய மெக்லடானு டேம் ஆயிட்டான். இவனுக்கு வந்து சேடில் செஞ்சுட்டு வந்துட்டேன். இதை மட்டும் போட்டு விட்டுட்டு இவனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்குள்ளே ரைட் போய் பார்ப்போம். ஓகேவா, மெகாடான் ரைட்டு. டேய் தம்பி, உனக்கு சேடல் இருக்குடா, அன்னை உனக்கு போட்டு விட்டு உன்னை நான் சீக்குள்ளே கொஞ்சம் நேரம் ரைட் போயிட்டு வரலான் இருக்கேன். ஆனால் நம்மளை எல்லாருமே அடிப்பானுங்க நண்பர்களே. பழைய ஆர்க்கு மாதிரிலாம் கிடையாது. பழைய ஆர்க்கில் ஹெச்டிஓ சாரஸில் போனாலே எவனுமே அடிக்க மாட்டான். ஆனால் இதில் எங்கே போனாலும் அடிக்கிறானுங்க நண்பர்களே. மெகலாடான்லாம் இனி பார்த்தோன்னே அந்த ஜெல்லி ஃபிஷ் கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது நண்பர்களே. ஏன்னா அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். ஏன்னா அவன் ஸ்டன் பண்ணி விட்டுருதானா வேறு எல்லோரும் வந்து பொழந்துட்டு போயிடுறானுங்க. அதனால் அந்த பாய்ட்டை மட்டும் மாற்றக்கூடாது. நான் வந்து கொஞ்சம் சின்ன விஷப்பரிச்சு செஞ்சு பார்த்தேன், நம்மளை கடிக்காங்களா இல்லையான்னு. ஆமாம் நண்பர்களே, கடிக்காதுங்க. சரி, இப்போ நம்ம இங்கே நிறுத்திட்டு சேஃப்டியான இடத்துல நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஓடும். நண்பர்களே, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கார்னோ ஸ்பான் ஆகிருக்கான். ஆல்ஃபா கார்னோ வீட்டுக்கு பக்கத்துலனா கொஞ்சம் தூரத்தில். இவனை வேறு கொல்லணுமா? அது வேறு பெரிய பிரச்சனை நண்பர்களே. ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு ஹெச்பி தூரத்துலேருந்து பார்த்தேன். நம்ம டீரெக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம வேரியானிக்ஸ் வச்சுலாம் இன்றைக்குள்ளே அவனை கொண்டுக்கிட முடியாது. இவனுக்கு வந்து 12,000 ஹெச்பி நண்பர்களே இந்த டீரெக்ஸுக்கு. அதனால் இவனை வச்சு நம்ம அசால்ட்டாக அடிக்கலாம். ரைட்டு, டேய் வாடாமடே அடே நின்றுங்க நண்பர்களே. இவனை அடிக்க ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 22,000 அவனுக்கு ஹெல்த் இருக்குது. நமக்கு வெறும் 12,000. நம்ம அடிச்சிடலாம். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். ஏன்னா தேவையில்லாமல் வம்பு பண்ணி இவனுக்கு எதுவும் பவருக்கு இருந்துச்சுன்னா நம்மளை போட்டு பிறந்துடுவான். எனக்கு தெரிஞ்சு இவன் ஹை லெவல்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த கார்னோக்கு இவ்வளோ ஹெச்பி இருக்குது. இல்லைனா கம்மியாக தான் இருக்கும். 26,000 நண்பர்களே. ஆல்ரெடி 5,000 குறைச்சாச்சு. இனி நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சாலே போதும், இந்த பாய் செத்து போயிடுவான். ஒரு 22,000 இருக்குது. அது கொஞ்சமானு கேட்டிங்கன்னா வேறு என்ன செய்கிறது? அந்த காச்சான்னு ஒரு டைனோசர் இருக்குது நண்பர்களே. அதுக்கு பார்த்து அதோட இது வந்து கம்மி தான். அதுக்கு இன்னும் நிறைய ஹெச்பி இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தேன் பறக்கும்போது. ரைட்டு, இவனை வந்து முதல்ல போட்டு தள்ளுவோம் நண்பர்களே. ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அவனுக்கு 22,000 ஹெல்த் நண்பர்களே. அந்த 22,000 நம்மளால் ஈஸியாக குறைக்க முடியாது. இதில் வேறு என்ன செஞ்சவொன்னா ஒரு கொழுப்பு எடுத்து போய் இந்த இடத்துல தான் நான் கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக ஒரு டைனோசரை கஷ்டப்பட்டு டேம் பண்ணி போட்டிருந்தேன். யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆலோசாரஸு. அவனையும் முடிச்சு விட்டான். ஆலோசாரஸையும் கொண்டு போட்டானா கார்னோசாரஸு. டென்ஷனாக இருக்குது நண்பர்களே. ஏன்னா ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த ஆலோசரஸை கஷ்டப்பட்டு டேம் பண்ணலான்னு. அவன் போயிட்டான். சரி, போனது போகுது. 12 லெவல் வந்துருக்கு. எல்லாத்தையும் ஹெச்பிக்கே போட்டுவிடுவோம். கிட்டத்தட்ட நமக்கு நிறையா ஹெச்பி குறைச்சிட்டான். இப்போ 20,000 கிட்ட நண்பர்களே. இவனுக்கு நல்லா இருக்குது நண்பர்களே. சூப்பர். இதே மாதிரி நிறையா கார்னோஸ் அடித்தோம்னாலே நம்ம ஈஸியாக லெவலப் ஆயிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன வேலை வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கீழேருந்து இங்கே வரைக்கும் வந்து ஒரு பைப் கனெக்ஷன் இழுத்தாச்சு. இனி வந்து தண்ணிக்கு வந்து நம்ம ஏரியாவில் வந்து பிரச்சனையே கிடையாது. நல்லா இனி ஈஸியாக நம்ம ட்ரிங்க் வாட்டர் கொடுத்தோம்னாலே போதும். இங்கேயே குடிச்சிக்கலாம் தண்ணியை. கீழே வரைக்கும் போயிட்டு வேலையும் பண்ணல. இனி வந்து விவசாயமும் செய்யலாம்னா நம்ம இங்கே செய்யலாம். ஓகேவா, ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேன் நண்பர்களே. டேமேஜ் ஆகிடுச்சு.
இப்போ அடுத்த வேலை நான் சொன்னேன் தெரியுமா, காச்சாங்கிற ஒரு டைனோசர், இந்த பையன் தான். இவனுக்கு ஹெச்பியை மட்டும் பாருங்கள் ஓகேவா. கிட்டத்தட்ட 70,000 இருக்குது. 20 லெவல் 20ன்னு நினைக்கிறேன். அதுக்கே இவ்வளோ. இன்னும் இவனில் ஹை லெவலில் சிக்கினா சூப்பராக இருப்பானுங்க. ரைட்டு, ஃபீமேல் நினைக்கிறேன். ஆமாம் ஃபீமேலு. இந்த இருக்கான் பார்த்தீங்களா, கலர் நல்லா இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கான். ஜிகாக்கு அண்ணே மாதிரி இருக்கான். ஓகே, ஜிகாவையும் டேம் பண்ணணும் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் இவனை டேம் பண்ணுவோம் ஓகேவா. இவனெலாம் டேம் பண்ண முடியுமான்னு கமெண்ட்டில் போட்டு போங்க நண்பர்களே. இவன் எப்படி என்னென்னலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இவன் டேமிங் மெத்தட் எப்பவும் போல் நம்ம மயக்கம் போடுற வைக்கிற மாதிரினா நம்ம ஈஸியாக இவனை டேம் பண்ணிட்டு போயிடலாம். இந்த பக்கத்தில் தான் இவன் வந்து ஸ்பான் ஆகிருக்கான், ரொம்ப தூரத்துலலாம் இல்லை. ஓகே, நம்ம வீட்டு பக்கத்துலேயே நண்பர்களே, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இது பக்கத்தில் ஒரு டீரெக்ஸ் வேறு இருக்கிறான். இறங்கினோம்னா அடிப்பானான்னு பார்ப்போம்மா. ஏன்னா இவன் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு ப்ரோ செஞ்சிகிட்டு இருந்தார், இங்கிலீஷ்லன்னு நினைக்கிறேன். அவங்க அடிக்கலை. ஐயோ கத்துறான் நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு அடிப்பான்னு நினைக்கிறேன். அவன் நண்பர்களே அடிக்கிறான். அவன் ஏதோ ஒரு செத்து போன ஒரு டைனோசர் கொண்டாந்து கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ரைட்டு, நம்ம போனால் அடிக்கிறான் நண்பர்களே. அதுக்கடுத்து ஒரு பிராண்டோ வந்தான் நண்பர்களே, ஃபீமேல் பிராண்டோ. இவனை தான் நம்ம ரைனோகந்தா அட்டைன் பண்ணுறதுக்கு இதாக யூஸ் பண்ண போகிறோம், அதாவது பலியாடு. பலியாடு நீந்தாண்டா, சாரிடா, ஃபீமேல் பிராண்டோ நண்பர்களே. இவன் மேலே தான் கன்சியூம் கொடுத்தோம்னா தான் ஒர்க் ஆகும். நம்ம வயலட் கலரில் ஒரு பியோமியோ நெட்டும் பார்த்துட்டிங்களா, அது ஏதோ ஒன்று. அதை வந்து இதில் தான் வைக்கணும், ரைனோகந்தாவோடைய பியோமியோன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து இதில் வச்சா தான் ஒர்க் ஆகும், கன்சியூம் கொடுக்கணும். அதுக்கடுத்து தான் ரைனோகந்தா ஃபீமேல் வந்து இது மேலே முட்டை போட்டு வச்சுட்டு போகும். அப்புறம் தான் நமக்கு வந்து ரைனோகந்தாவே கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டெகோசாரஸும் கிடச்சிது. அதையும் நம்ம டேம் பண்ண போட்டோம். ரைட்டு, ஏன்னா ஒரு ப்ரோ சொல்லியிருந்தார் உட்டு கிடைக்கும்னு சொல்லி. ஸ்டெகோசாரஸ் டேம் பண்ணால் நம்ம அதையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா, நிறையா விட்டு கிடைக்கிறா இல்லையான்னு. ஓகே நண்பர்களே, வந்தாச்சு. இப்பொழுது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் மோட்ஸ் இருக்குது, 3 மோடு. இதில் வந்து 3வது மோடில் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ரைட்டு, அவர் சொன்ன மாதிரியே விட்டு கிடைக்கிது நண்பர்களே, நல்லா தான் கிடைக்கிது. அதனால் இவனும் ஒரு நல்ல டைனோசர் தான். ரைட் நண்பர்களே, இவன் லெவல் கம்மி, அதனால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மிச்சப்படி இவனும் நல்ல டைனோசர் தான் ஓகேவா. அதுக்கடுத்து இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. முதல்ல வந்து ரைனோகந்தாவை டேம் பண்ணணும் நண்பர்களே. சரி நண்பர்களே, ரைனோகந்தாவை உள்ளே கூட்டியாந்து, ஐயோ கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் நம்ம தான் கோளாறு பண்ணிகிட்ருக்கோம். தம்பி உள்ளே மட்டும் அப்படி லாக் ஆகிடுறா, வெளியே வந்துடாதடா தம்பி. ஐயோ வெளியே வந்துடாதடா, இங்கே வந்துரு. ஐயோ லாக் ஆகிட்டானா, அடப்பாவி, திரும்பவும் வெளியே வந்துட்டான் நண்பர்களே. நம்ம பிராண்டோ போய் அடிக்க போயிடக்கூடாது, அதுதான் நமக்கு ப்ராப்ளமே. ஹெச்பி வேறு இல்லை நண்பர்களே. நம்ம அர்ஜென்ட் டிவிஸுக்கு இருந்தா ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ நம்ம திரும்ப அப்படி தள்ளி போயிட்டு இப்படி திரும்ப உள்ளே கொண்டாந்து அடைச்சிடுவோம். ரைட்டு, அவ்வளோதான் நண்பர்களே, இனி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் முன்னத்தில் இங்கே நம்ம இறங்கி அடைச்சிப்போம். நம்ம அர்ஜென்ட் டிவிஸ் மேலே தான் அவனுக்கு கண், நம்ம மேலே இப்போதைக்கு கண் இல்லை. அதனால் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ரைட் நண்பர்களே, மூடியாச்சு. பாய் சிக்கிதான். லெவல் எத்தனை, ஒரு டீசெண்டான 90வது லெவல் நினைக்கிறேன் நண்பர்களே. இப்படி ஹை லெவல் இதுக்கு ரைனோகண்டாவை கூட்டிகிட்டு வந்திங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து ப்ரீட் ஆயிடுவான். அதனால் நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைனோகந்தா எடுத்துடலாம். ரைட்டு, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவனுக்கு ஹெச்பி குறைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜென்ட் டிவிஸை கொண்டு போய் நம்ம அந்த இடத்துல நிறுத்திடுவோம். இல்லைனா அர்ஜென்ட் டிவிஸ் மேலே துப்பிக்கிட்டு அடப்பான் ஸ்டாப்பை, ப்ராப்ளம் ஆயிரும். வேறு அர்ஜென்ட் டிவிஸ் வேறு செத்து போயிடுவான் நண்பர்களே. ஆல்ரெடி இவனுக்கு ஹெச்பி இல்லை. நம்ம ஸ்பைனோசாரஸும் இங்கே தான். ஏன்னா ஏதாவது டேஞ்சரஸான வேறு ஏதாவது அனிமல் இருந்துச்சுன்னா இவனை வச்சு தான் அடிக்கணும். ரைட் நண்பர்களே, இப்போ வந்து போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான வேலைனா அவனுக்கு ஹெச்பி குறைக்கிறது தான். அது வேறு ஒரு பெரிய வேலை நண்பர்களே. கொஞ்சம் குறைச்சோம்னாலே ரொம்ப லேட்டாகும், ஏன்னா அவனுக்கு பார்த்து குறைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குறைச்சிட்டாலும் செத்து போயிடுவான். அதுக்கடுத்து எதுக்கு வேஸ்ட்டு தானே. ரைட்டு, அங்கோடி போவோம் நண்பர்களே. அங்கோடி தான் கிளியராக தெரியும், இங்கோடி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, இங்கோடி தெரில, அங்கோடி தான் போய் அடிக்கணும். என்ன அங்குடி போய் அடித்தோம்னா சேப்பை மட்டும் துப்புவான், அது மட்டும் கொஞ்சம் கடுப்பான விஷயம். மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்மர் தான் நண்பர்களே, சேப் துப்புனா உடஞ்சி போயிடுது, அது மட்டும் கொஞ்சம் கடுப்பாக வருது. ரைட்டு, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இவனுக்கு நல்லா டேமேஜ் கொடுக்கணும். இவனுக்கு ஹெச்பி வந்து அதிகம், கிட்டத்தட்ட 1000 கிட்ட இருக்கும். ஆமாம் நண்பர்களே, 5000 கிட்ட இருக்குது, 5000 கிட்ட இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ நேரம் ஆவதானே செய்யும். லெவல் அதிகம் பார்த்துட்டிங்களா, 90வது லெவலு. அதனால தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி இவன் அங்கே நிறைய டைனோசர்ஸ் அடிச்சிட்டு இருந்தான், அதனால் இவனுக்கு ஹெச்பி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரைட்டு, இப்போ வந்து இவனை வந்து நல்லா டேமேஜ் கொடுத்தோம்னாலே கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஹெச்பி கொண்டு வந்துடலாம் நினைக்கிறேன். நமக்கு ஷார்ட் கன்னில் வேறு புல்லட் தீர்ந்துருச்சு நண்பர்களே. இல்லைன்னா ஷார்ட் கன்னை வச்சு அடிச்சிடலாம். பார்த்தீங்களா, 4000 தான் குறைஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் அடிக்க போகிறோமோ தெரியலை. இன்னும் நான் நல்லா அடித்தா தான் குறையும். ஒரு 40 இல்லைன்னா 50 அந்த அளவுக்கு ஹெச்பி கொண்டு வரணும் நண்பர்களே. அது வரைக்கும் அடிக்கணும். ரைட்டா, 100 கொண்டு வந்தாலே போதும். நான் வந்து தெரியாமல் அடித்து 40 கொண்டு வந்துடுவேன். இன்னும் ஒரு அடி எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தோம்னா செத்து போயிருப்பான் ஓகேவா. ரைட்டு, இப்போ வந்து அடிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா இவனுக்கு 4000 கிட்ட ஹெச்பி இருக்குது.
அதை இன்னும் நல்லா குறைக்கணும்னா நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ரைட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் 2000 இருக்கா? சரி இப்போ குறைச்சிடலாம் நண்பர்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட புல்லட் நிறையாவே இருக்குது. அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு அடிக்கு 100 ஹெச்பிகிட்ட குறைக்கும். அதனால் சீக்கிரமாகவே குறைச்சிடலாம் நம்ம. அது ஒரு மேட்ரு கிடையாது. இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் ஒரு 2-3 வாட்டி 6 புல்லட் ஒரு 12 புல்லட் அடித்தோம்னாலே போதும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓரளவுக்கு டீசெண்டாகவே குறைஞ்சிடும். அதுக்கடுத்து ஒரு வாட்டி அடித்தா இவனுக்கு வந்து ஹெச்பி கம்மி கொண்டு வரணும். அது எதுக்கு என்ன மேட்ருலாம் எனக்கு தெரில. ஆனால் அப்படின்னா தான் அவன் இதாக ஆவான். இல்லைன்னா நம்மளை அடிச்சுக்கிட்டே இருப்பான். டக்குன்னு இப்படி கொண்டு வரணும்னா நீங்கள் ஹெச்பி நல்லா கம்மி பண்ணி விட்டிங்கனாலே போதும். ஆல்ரெடி 200 இருக்கானா, இப்போ ஒரே ஒரு அடி மட்டும் அடித்தா போதும். இப்போ வந்து ஹெச்பி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கம்மியாக இருக்கா. இப்போ ஓப்பன் பண்ணணும். ஐயோ, இங்கே பக்கத்தில் போனாலே அடி விழுது நண்பர்களே நமக்கு. அதனால் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறான். ரைட்டு, இவனை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிராண்டோ மேலே ஏறியாச்சா. பிராண்டோவுக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 ஹெச்பி இருக்கா. இப்போ கன்சியூம் கொடுத்துடணும், அவ்வளோதான். இப்போ இவனுக்கு வந்து லெவல் கம்மி தான். இவன் பிராண்டோ அதிகமான லெவல்லாம் கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து ரைனோகந்தா பக்கத்தில் போகணும். ஏன்னு சொல்கிறேன், அப்போ தான் ரைனோகந்தா ஒன்று நம்மளை அடிக்கணும். இல்லைன்னா நான் வந்து ஆல்ரெடி சின்னதாக ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாத, முதல்ல என்ன அடிப்பா வா. அவ்வளோதான் நண்பர்களே, நம்மளை பார்த்துட்டான். இப்போ அடிப்பான் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ப்ரீட் ஆகிடலாம். அவ்வளோதான் நண்பர்களே. மேலே ஒன்று வந்துருச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதுக்கடுத்து இவன் இப்படி திரும்பிடுவான். இவனை முடிச்சு விட்றலாம். அவ்வளோதான், ரைனோகந்தா ப்ரீட் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 5th அட்டம்ப்ட்டுன்னு நினைக்கிறேன். 5 அட்டம்ப்ட்டு பண்ணேன். பேச்சி சாரஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து செத்தே போயிட்டான் நண்பர்களே. ஏன்னா அவனை வச்சு தான் முதல்ல ட்ரை பண்ணேன். அவன் செத்து போயிட்டான். கடைசி நொடிகள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ரைனோகந்தா கிடைக்க போகிறான். என்ன பிராண்டோவை விட்டுறது தான் கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவனை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் தான் ஹெச்பி இருக்குது. இப்படி தான் குறையும் நண்பர்களே, ஹெச்பி குறையும். அதெல்லாம் ஒன்றும் பார்க்காதீங்க. மற்ற இல்லை, கிரேவிங்ஸ்னு ஒன்று வரும். நிறையா ஃபுட்டு மட்டும் அவனுடைய ஸ்டாக் இதில் வச்சுருங்க. அவன் பர்டிகுலர் சாப்பிட்டுக்குவான். ரைட்டு நண்பர்களே, இப்பொழுது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு புதுசாக ஒரு ரைனோகண்டா கிடைக்க போகிறான். அவ்வளோதான், நம்ம பிராண்டோ செத்து ஒரு ரைனோகண்டா வந்துட்டானா. இப்போ நம்ம தொட்டோம்னா ரைனோகண்டா வந்து கிளைம் பண்ணணும். கிளைம் பண்ணிட்டோம்னாலே போதும், ரைனோகண்டா நமக்கு கிடச்சிடும். அவ்வளோதான் நண்பர்களே, நம்மளுடைய ரைனோகண்டா. இப்போ இவனுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல, என்ன வைக்கிறது, ரைனோகேடுன்னு வச்சு விடுவோம். ஏதாவது ஒரு பேரை வைப்போம் நண்பர்களே. நமக்கு வாய்க்கு வந்த பேர் தான் ரைனோகேன். ரைட்டு, இவன் தான் நண்பர்களே நம்மளுடைய புது டைனோசர். ஓகேவா, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன். ஓகேவா நண்பர்களே, வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு டேப்பி சேராக சிக்கிட்டான். ரொம்ப நாளாக இந்த டேப்பி சேரை டேம் பண்ணணுன்னு தான் ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா இவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ஆள், நல்லா பறக்கிறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக பறப்பான். அதனால தான் இவனை டேம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் கையில் மட்டும் சிக்கவே மாட்டேன்னு இருந்தான். கடைசியில் சிக்கிட்டான் பார்த்தீங்களா. இவன் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான லெவல்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இவன் 42 நினைக்கிறேன், அவ்வளோ லெவலு. அவன் நண்பர்களே 45வது லெவலு. செம. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு வேறு கொண்டாந்து வைக்கணுமா. ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரைனோகண்டா மெச்சூர்ட் ஆகி முடிக்க போகிறான். இதுக்கே ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு நண்பர்களே. 2-3 மணி நேரம் ஆகிருக்கும். 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு இவன் மெச்சூர்ட் ஆகி முடிக்கிறதுக்கே. ஒரு வழியாக, அதாவது உண்மையான மணி நேரம், கேம் மணி நேரம் கிடையாது, உண்மையான ஒரு 2-3 மணி நேரம் ஆகிப்போச்சு. அதுக்கடுத்து ஒரு வழியாக இவனுடைய சேடலும் செஞ்சு விட்டாச்சு. சேடலுக்கு வந்து ஒரு 60 பாலிமர் மட்டும் கேட்டாங்க, அதையும் நம்ம செஞ்சாச்சு. இவனை நான் பகலில் காட்டுறேன். ஓகேவா, எப்படி இருக்கான்னு நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைனோகந்தா எப்படி டேம் பண்ணணுன்னு புரிஞ்சுக்கிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு புரியாது. இதை நான் தெளிவானாலும் போடுறேன். சரியா, இனி கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீடியோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன், என்னென்ன டைனோசர் எப்படி டேம் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபை லைக்கும் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஐஹெச் கேமிங்.